உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்களை அந்த கடையில வாங்காதீங்க வாங்காதீங்கன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இவன் விலையை ஏத்தி வச்சு விற்பான். இது பாருங்க, இந்த காய் உங்களுக்கு 100 ரூபாவா? 75 ரூபாய் கூட இருக்காது. இப்படி 25 ரூபாய் ஏமாந்திருக்கீங்களே. இல்லம்மா. என்ன மதுமிதா, என்னாச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா பேசிட்டு இருக்க? பின்ன என்ன பாட்டி, 25 ரூபாய் கூட வச்சு இவர்கிட்ட ஏமாத்தி வித்திருக்காங்க. இவரும் அதை வாங்கிட்டு வந்திருக்காரு. என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல. இவன் 25 ரூபாய் ஏமாந்துட்டானா. அத மதுமிதாவால தாங்கிக்க முடியல. அதான் பிரச்சனை. ஒரு 25 ரூபாய்க்கா திட்டிட்டு இருக்கீங்க? என்னங்க நீங்க, நான் பணத்துக்காகவா திட்டுறேன்? அதுக்கு இல்லைங்க, நம்மள யாராவது ஏமாத்த இடம் கொடுக்கலாமா? அது தப்புங்க. எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல சார், மேடம் 25 ரூபாய்க்கு இப்படி பேசுறாங்களே, 25 கோடியே அசால்ட்டா நம்ம விட்டுட்டோம். அது தெரிஞ்சா மேடம் என்ன சொல்லுவாங்களோன்னு யோசிச்சு பார்த்தேன். சிரிப்பு வந்துருச்சு. ஹலோ, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? சரி, கையெழுத்து போட்டாச்சுல, நீங்க கிளம்புங்க. சரிங்க சார். இருங்க, அந்த 25 கோடியை பத்தி முழுசா சொல்லிட்டு போங்க. எதுக்கு இப்ப அந்த 25 கோடி இவ கிளறா? அதுதான் தெரியல. இரு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். சார், நீங்க சொல்லுங்க சார். அட, அவரையும் பாக்குறீங்க, நீங்க சொல்லுங்க. மேடம், அன்னைக்கு 1 கோடி ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல போட்டதுக்கே நீங்க விடவெடுத்து போயிட்டீங்க. ஆனா சார ஒருத்தன் 25 கோடி ரூபாய் ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சும் கூட அவனை தண்டிக்க கூடாதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். என்ன இது அநியாயமா இருக்கு? அப்ப 25 கோடி ஏமாத்தினவன சும்மாவா விட்டீங்க? மேடம், சார் சொல்றதை தானே நாங்க செய்ய முடியும். சார் சொல்லட்டோங்க, நீங்க உடனே சரின்னு சொல்லிடுவீங்களா? என்ன எதுன்னு கேட்க மாட்டீங்களா? மது, இப்ப எதுக்கு இந்த பிரச்சனை? விடுங்க. என்னது விடணுமா? நீங்க கஷ்டப்படுற ஒருத்தனுக்கு 50 கோடி இல்ல 100 கோடி கூட கொடுங்க, அது பிரச்சனையே இல்ல. அத பத்தி நான் கேட்கவும் மாட்டேன். ஆனா ஒருத்தன் நம்மள ஏமாத்திருக்கான், நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கான். அவனை எப்படி நீங்க சும்மா விடலாம்? நீங்க கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க, இல்ல யார்கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அந்த பணத்தை நீங்க திருப்பி மீட்டே ஆகணும். என்ன விஷயம் சார்? வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? நாங்கள் எதுக்கு வந்திருக்கோன்னு உங்களுக்கு நிஜமாவே தெரியாதா? தெரியாது சார். என்ன விஷயம்? உங்கள் ஒய்ஃப் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதை விசாரிக்க தான் வந்திருக்கோம். கம்ப்ளைண்டா? என்ன கம்ப்ளைண்ட்? 25 கோடி ரூபாய் பணத்தை உங்கள் ஆஃபீஸில் யாரோ கையாடல் பண்ணிட்டாங்களே சார், அது விஷயமா தான் வந்திருக்கோம். இன்ஸ்பெக்டர், கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே நீங்க இவ்வளவு தூரம் நேர்ல வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சார், நடந்தது ரொம்ப பெரிய நம்பிக்கை துரோகம் சார். என் ஹஸ்பண்டை நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க. அது யாரா இருந்தாலும் சரி, சும்மா விடக்கூடாது. அவங்க கிட்ட இருந்து அந்த பணத்தை திருப்பி வாங்கி கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு சார். அது மட்டும் இல்ல, அவனுக்கு சரியான தண்டனையை நீங்க தான் வாங்கி கொடுக்கணும். சரிங்க மேடம். பணத்தை யார் எடுத்தது, எப்படி கவனிக்காம விட்டீங்க, அப்புறம் அதை எப்படி கண்டுபிடிச்சிங்க, ஃபுல் டீடைல்ஸும் சொல்லுங்க மேடம். ராஸ்கல், அபிஷேக் ஃப்ரெண்டுங்கிறதுனால உன்னை விடுறேன். இங்க பாரு, இனிமே நீ இந்த பக்கமே வரக்கூடாது, என் கண்ணிலேயே படக்கூடாது. போடா. சரி, அந்த அக்கௌண்டன்ட் ஃபோன் நம்பர் இருக்கா? இருக்கு சார். அந்த அக்கௌண்டன்ட் அட்ரஸ் கொடுங்க. என்னடா பயமா இருக்கா? எனக்கு என்ன பயம்? கான்ஸ்டபிள், அந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. நாமளே போய் அவனை கையோட இழுத்துட்டு வந்துருவோம்.
ஹலோ. ஹலோ, நான் அடையார் J2 இன்ஸ்பெக்டர் பேசுறேன். எங்கேஜ்டா இருக்கு. சொல்லுங்க சார். இப்போ எங்க இருக்க சார்? என்ன விஷயம் சார்? என்ன விஷயம்னு சொன்னாதான் எங்க இருக்கேன்னு சொல்லுவியா? சொல்லியா? சார் பக்கத்துல திருவான்மையூர்ல தான் சார் இருக்கேன். உன்னை உடனே பார்த்தாகணுமே. சார் ப்ளீஸ் சார், என்ன விஷயம்னு சொல்லுங்க சார். டேய், நீ 25 கோடியை திருடிட்டு எங்கேயும் ஓடி ஒளிய முடியாது. கம்பெனியில கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, உன்னை விசாரிக்கணும். அதுக்கு தான் கேட்குறேன். இப்போ புரியுதா? சார் இல்ல சார், நான் எந்த தப்பு பண்ணல சார். என்ன தப்பு பண்ணல? கையங்களவுமா மாட்டிக்கிட்டு ஆபீஸ்ல உன்னை அடிச்சு துரத்திருக்காங்க. நீ கூலா ஒரு தப்பும் பண்ணலங்கிற? இல்ல சார், அப்படிலாம் எதுவும் பண்ணல சார். சரி, நீ அங்கே இரு, நாங்க அங்க வரோம். எங்கேயும் போக கூடாது. மீறி போன உன் கதை அதோட முடிஞ்சது. ஹலோ, என்னடா பண்ணிட்டு இருக்க? இப்பதான் இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணாரு. சீக்கிரமா என்ன உள்ள போக வச்சிட போல இருக்கு. டேய், உனக்கு பண்ண உதவிக்கு பணம் தடான்னு கேட்டா போலீஸ் கிட்ட அனுப்புவியா? உன் பணக்கார புத்தியை நீ காமிச்சிட்டல. டேய், வாய மூடுறா. எனக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. என்ன கதை விடுறியா? இத்தனை நாள் வராத போலீஸ் இன்னைக்கு எப்படிடா வந்துச்சு? டேய், நான் சொல்றத நம்புடா. எல்லாம் எங்க வீட்டுக்கு புதுசா வந்திருக்காளே ஒருத்தி, அவ பண்ண வேலை. அத சொல்றதுக்கு தான் நான் உனக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா அதுக்குள்ள போலீஸ் உங்ககிட்ட பேசிடுச்சு. சரி, இப்ப தெளிவா கேளு. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உனக்கு தேவையான எல்லா வசதியும் நான் மறுக்காம பண்ணித்தரேன். ஆனா நீ போலீஸ் கண்ணில் மட்டும் பற்றவே கூடாது. ஆனா நான் எங்க இருக்கேன்னு போலீஸ் கிட்ட சொல்லிட்டேனே. சொல்லிட்டியா? ஏய் ஜோ, ஏன்டா என் உயிரை வாங்குற? சரி, நீ சொல்லி தொலைஞ்சாலும் பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை. நீ இப்ப உடனே தலைமறைவாரு, மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்போ நான் கேட்ட பணம்? டேய், தரேன்டா, தரேன். முதல்ல நீ எங்கேயாவது ஓடிடு. போலீஸ் கிட்ட மட்டும் மாட்டின. சரி சரி சரி, நீ சொல்ற மாதிரியே நான் பண்ணிடுறேன். ஆனா நீ திரும்ப என்ன ஏமாத்திட மாட்டியே? டேய் டேய், நிஜமா ஏமாத்த மாட்டேன். நீ என்ன கேட்டாலும் நான் செய்யறேன். முதல்ல நீ அங்கிருந்து கிளம்பு. போன வை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.